ஹலோ மக்களே, இன்னைக்கு நான் என்னுடைய ஃபியான்சி என்கிட்ட ஆசையாக கேட்டிருந்தாங்க சோயா பிரியாணி வேணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுதான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். பாத்திரம் நல்லா சூடான உடனே எண்ணெய் நெய் ரெண்டுத்தையுமே ஃபஸ்ட்டு போட்டுடணும். அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வெங்காயமும் பச்சை மிளகாவும் ஒரே டைமில் ஆட் பண்ணணும். நான் ஆல்ரெடி காய்கறி எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஆட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. எனக்கு நிறைய வாட்டி சமைச்சுலாம் இருக்கேன் வீட்டில். பட் இது வந்து முதல் முறையாக வந்து என்னோடய ஃபியான்சிக்கு நான் சமைச்சு எடுத்துகிட்டு போக போகிறேன். ஸோ அது ஒரு மாதிரி நல்லாவும் இருக்குது, லைட்டாக பதட்டமாக இருக்குது. என்ன பதட்டமாக இருக்குன்னா, எனக்கு செம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்குது எப்பயுமே சமைக்கும் போது சூப்பராக வந்துடும் கண்டிப்பாக அப்படின்ட்டு. பட் இந்த வாட்டி கரெக்டாக வரணும் அப்படின்ற ஒரு கான்சியஸ்னஸோடு இருக்கிறேன், கரெக்டாக வந்துடணும் அப்படின்ட்டு. ஏன்னா நானே வந்து ஒரு ரெசிபியை பார்த்து தான் இதை காப்பி பண்ணிகிட்டு இருக்கேன். நான் போட்ட வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கிடுச்சு கைஸ். வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு போடணும். நான் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கிட்டேன், பிகாஸ் அதோடைய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப மெயினானதே இந்த பேஸ்ட் மசாலா தான் கைஸ். இந்த பேஸ்ட் மசாலாவை ப்ரீவியஸாகவே நான் அரைச்சி வச்சுட்டேன். அண்ட் இதை ஆட் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ காரம் அதுக்கேற்ற மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஆல்ரெடி நான் தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சுருந்தேன் சொல்லியிருந்தேனே, அது எல்லாமே இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா மூணுத்தையுமே சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டுமே இதில் போடணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது ஆல்ரெடி நான் சோயா வந்து குக் பண்ணி வச்சுருந்தேன், பாயில் பண்ணி. அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தயிர் இதில் ஆட் பண்ணணும். மெயின் விஷயம் தயிரும் ஆட் பண்ணணும். அண்டு உப்பு, கல்லுப்பு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஒரு நல்ல ஒரு தொக்கு மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்துடும். வந்ததுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம். பிகாஸ் நம்ம எவ்வளோ கப் ரைஸ் போடுறோமோ அதுக்கு டபுள் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சுருந்த கோகனட் மில்க்கும் அதையும் சேர்த்து ஆட் பண்ணி மூடி வச்சுட்டேன். அவங்க சொன்ன எந்த ஒரு பொருளுமே விடல கைஸ், எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் குக்கிங்கே ஸ்டார்ட் பண்ணேன். எல்லாமே போய் வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணி வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம். நம்ம போட்ட இன்க்ரீடியண்ட் எல்லாமே ஆட் ஆகி நல்ல ஒரு கொதி வந்து ஒரு சூப்பரான ஸ்மெல் ஒன்று வந்துச்சு. அது அப்படியே சொல்லப்போனால் பிரியாணியோட ஸ்மெல் மாதிரியே இருந்துச்சு. ஸோ அதை இப்போது வந்து நம்ம இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்ட்டு லெமன் கொஞ்சம் ஆட் பண்ணக்கப்புறம் ஆல்ரெடி ஊற வச்சுருந்த அரிசி அதில் போட்டு கொஞ்சம் லைட்டாக மேலாப்பில் மிக்ஸ் பண்ணி விடணும். பிகாஸ் அரிசி உடஞ்சிரும். அந்த உடையாத மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் மூடி வச்சுட்டேன். இப்போ வரைக்கும் கரெக்டாக வந்திருக்கு. நான் என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கரெக்டாக பண்ணணும். உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதை ஆட் பண்ணியிருக்கேன். ஃபைனல் ரிசல்ட்டு பார்க்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஆகணும். அப்படியே ஸ்டவ்வில் வச்சு அடி பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு இரும்பு தோசைக்கல் வச்சு அதுக்கு மேலே நம்ம அந்த பாத்திரத்தை வச்சு கொஞ்ச நேரம் வச்சா தம் போட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு மெத்தட் யூஸ் பண்ணேன். அண்டு நெய்யுமே மேலே போட்டால் இன்னும் ஃப்ளேவரபுளாக இருக்கும்னு சொல்லிட்டு போட்டால் நெய் சுத்தமாக காலி. ஏன்னா நான் ஸ்டார்டிங்கே நிறைய நெய் ஊற்றிட்டேன். டம் போகிறதுக்காக வெயிட் வைக்கணும்ல, அதுக்காக அந்த கல்லை வந்து மேலே வச்சேன். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து எடுத்து திறந்து பார்த்தா செம்ம சூப்பராக இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ அழகாக வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி. பிகாஸ் நல்லாவே வந்துருந்துச்சு. சாப்பாடுமே அடிப்பிடிக்கவும் இல்லை அண்டு உடையவும் இல்லை, எதுவுமே மேலே ஒட்டாமல் எல்லாமே உதிரியாக தனித்தனியாக சூப்பராக வந்துருந்துச்சு. அண்டு நான் கொடுன்னு எடுத்துகிட்டு எங்கள் ஆள் வீட்டுக்கு வந்துட்டேன். என்னோடய ஃபியான்சி வீட்டுக்கு வந்துட்டேன். அவங்க சாப்பிட்டுட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அவங்க ஃபஸ்ட்டு வாய் வச்சவொடனே அவங்களோட ரியாக்ஷன் அண்ட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்களேன். அவங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தையே போதும், நான் இன்னும் நிறைய சமைச்சு கொடுப்பேன் அவங்களுக்காக. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். சீக்கிரம்